ஹாய், மதியம் வணக்கம். இங்கே பாருங்க, கோதுமை மாவில் புட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தரேன். பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோதுமை மாவில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பில் 2 கப்பு ஒரு 2 கப்பு 3 கப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கீழே இட்லி செட்டில் தண்ணி வச்சுக்கோங்க 1/2 லிட்டரு. அதுக்கு மேலே அடியில் உள்ள இட்லி பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு வெறும் மாவை வந்து வெறும் மாவை வச்சு அப்படியே நல்லா ஆவியில் வேக விடுங்க. வேகட்டும். இந்த மாதிரி அமுக்கி விட்டு வெறும் மாவை வேக வைக்கணும். அடுப்ப வானலியை பற்ற வச்சு இந்த மாதிரி நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகணும். வேக வச்சு இறக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா கோதுமை மாவு இந்த மாதிரி பிசு பிசுப்பு இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக விழுகும். அப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே தூக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அதே தண்ணியில் கொஞ்சம் என்ன பண்ணுறீங்க, அதே இதில் நல்லா அந்த பிளேட்டில் கொட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு சின்ன கரண்டி வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா சூடாக இருக்கும், கிளற முடியாது. இந்த மாதிரி சின்ன கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு கோதுமை வந்து சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் பிணைஞ்சோம்னா பிசு பிசுன்னு நம்மளுக்கு அந்த ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதிரி அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. வெந்துருச்சுன்னா நீ பாருங்க, கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுக்கோங்க. முடிச்சுக்க. இந்த மாவை அந்த கட்டி விடாமல் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி உதிர்ந்துருச்சுன்னா மாவு வந்து சாப்பிட்டா ரொம்ப கொழு கொழுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் டம்ளரில் உப்பு தண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தண்ணி கரைச்சி வச்ச தண்ணியை அதை நல்லா ஊற்றி கிளறணும். உப்பு தண்ணி பிசைஞ்சு இந்த மாதிரி நல்லா பிசையணும். அதுக்கப்புறமா சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி பிசையணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொழு கொழுன்னு வந்துடும். மாவு நல்லா இருக்கா, கோதுமை மாவு மாதிரியா தெரியுது, நல்லா இருக்கா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த சட்டியில் வச்சு மறுபடியும் இட்லி குக்கரில் கொஞ்சம் நேரம் ஆவி பிடிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் ஆவி பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் போட்டு ரெடி ஆயிரும், சாப்பிடலாம். ஆவி பிடிச்ச உடனே எடுத்தாச்சு. ஆவியில் வெந்த உடனே இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தேங்காய் திரி வச்ச தேங்காயை போடுங்க. தேங்காய் பருப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாதவங்க சக்கரை மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீனி தேவைப்படுற அளவு போட்டுக்கோங்க. சீனியை போட்டு என்ன பண்ணலாம், சீனியை போட்டு என்ன பண்ண போகிறோம் போட்டுங்க. சீனி போட்டு நல்லா கிளறுங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு பதில் கூட சுகர் உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்காரவங்கலாம் இந்த மாதிரி சாப்பிடலாம். வயசானவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு சாப்பாடு தேவை கிடையாது. இதில் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் சும்மா தான் கிளறி வச்சுட்டேன். பாருங்க, புட்டு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.